நண்பர்களே, இனிய ஒரு மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஏன்னா வந்து நீங்கள் எல்லாருமே என்னோட சொந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமையோடு வந்து உக்காந்து பேசலாம் அப்படின்றதுனால தான் ஒரு 10 நிமிஷமாச்சு பேசலாம் மனசு விட்டுன்ட்டு தான். ஏன்னா சில பேர் வந்துட்டு மனசு விட்டு நம்ம மனசில் இருக்கிறத சொன்னாலே நம்மக்கிட்ட எல்லாமே கோடி கோபுரம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுவாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ஏஞ்சி போயிடுவாங்க. நம்மள மாதிரி வீடியோ பண்ணுறவங்க யாருமே அந்த மாதிரி போக மாட்டாங்கல்ல. ஏன்னா கஷ்டத்தையும் தாண்டி வந்த மக்கள் தான் நம்ம எல்லாமே வீடியோ பண்ணிகிட்டு இருக்குது. நண்பர்களே, உங்கள் கவிதா நான் தான். நான் எங்கே இருக்கேன்னா பெங்களூரில் தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம வீடியோ பண்ணுறவங்களாம் ஏழை பணக்காரன்றது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன்று தான், சரிங்களா? எனக்கு வந்துட்டு இந்த ஜாதி மதத்தை கேட்டால் எனக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீ வசதி வாய்ப்பு கேட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அதே உனக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உரிமையாக ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து அவங்கக்கிட்ட பேசுவேன். ஏன்னா எனக்கு 3 பசங்க இருக்காங்க. எனக்கு 3 பேருமே ஆம்பளை பசங்க தான், பெண் பசங்க இல்லை. எனக்கு பொட்ட பசங்கனாலே ரொம்ப 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 பிடிக்கும். அந்த அளவில் பிடிக்கும். அது ஒரு குறை இல்லாமல் கடவுள் கொடுத்துருக்காரு எனக்கு. எப்படின்னா என் 3 பசங்களை தாண்டி என்னோடய தங்கச்சி பசங்களை வந்துட்டு என் பசங்களாக நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கடைசி காலம் முடிகிற வரையுமே என் பசங்க என்னை பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன தலைவலினாலே அவளுங்க தாங்க மாட்டாளுங்க. உடனே அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு ஓடி வருவாளுங்க. வந்துட்டு என்ன செய்யணுமோ அதை செய்வாளுங்க. அப்புறமா அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் என்ன வேணும் ஏது வேணும் நல்லா கேட்டு செஞ்சு கொடுப்பாளுங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் அதில் எனக்கு எந்த குறையும் வைக்கல. பொண்ணுங்களும் அழகாக பார்த்துக்கிறாங்க, பையனுங்களும் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காங்க என்ன. இதே போல் வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே, ஏன்னா பசங்களையும் நீங்கள் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காதீங்க. அதே போல் நம்ம பசங்களும் நம்மளே யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசணும். இது ஒன்று தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஏன்னா வந்துட்டு சில பேர் வந்துட்டு நம்ம பசங்களை வந்து அடுத்தவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பேசுறது, அப்புறம் அம்மாங்களை விட்டு கொடுத்து பேசுறது, பசங்களை விட்டு கொடுத்து பேசுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வயிற்றில் தானே பெற்று எடுத்தோம். அதுங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் நம்ம பசங்க கேட்பாங்க இல்லையா? நானந்துக்கும் ரொம்ப என்னோடய ஓனாகவே சொல்லிக்கிறேன். நான் என் குழந்தைங்களுக்கு என்றைக்குமே யாராச்சும் தெரியாதவங்க வந்தாலே நம்ம வீட்டுக்கு வாங்க உக்காருங்கன்னு சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி கொடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு போடணும். அவங்களுக்கு மனசு எந்த ஒரு இதுலேயும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வீட்டிலேருந்து போகிற வரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய குழந்தைங்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பிறந்துட்டோம், இன்னொரு வாட்டி பிறக்க போகிறதில்ல. இருக்கிற நாள் வரையும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? ஏதாச்சும் தப்பாக சொன்னால் என்னை மன்னிக்கணும். எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளாம் ரொம்ப கஷ்டத்தை தாண்டி வந்தவங்க. யாரும் வந்துட்டு நம்ம கோடி கோபுரமே வச்சுன்னு பொறுக்கல, அதே போல் மாளிகையிலேயே வாழல. சில பேர் வந்துட்டு கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. கடவுள் வந்து கொடுத்து பார்க்கலாமே, இவன் வச்சு பேசுகிறானா வைக்காமல் பேசுகிறானா ஜனங்களை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. பணம் வந்த உடனே தன்னாலேயே திமிரும் சேர்ந்து வந்தது. ஏன்னா நம்ம எதிர்க்கவே போனாலையும் யார் எவருன்னு தெரியறதில்ல. அப்புறமா ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக பார்க்குறது, பேசுகிறதெல்லாம் முரட்டுத்தனமாக பேசுறது, நான் தான் ஹீரோ நீ, அப்புறம் எங்கிட்ட மட்டும் தான் பணம் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னலாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. பணமெல்லாம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும், சரிங்களா? எந்த ஒரு வசதி வாய்ப்புமே சரி கடவுள் கொடுத்து தான் பார்ப்பார். 4 பேர்கிட்ட நீ எப்படி பழகுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்கிட்டயே நீ வந்துட்டு இந்த ஆட்டத்தை போட்டினா கண்டிப்பாக எப்போவுமே நமக்கு கடவுளும் அதை வந்து சகிக்க மாட்டார், சரிங்களா? அதனால இருந்து இருக்கிற நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தோடு இருங்க. நம்ம கஞ்சி குடிச்சோம்னாலே அடுத்த வீட்டுக்கு சொல்லாமல் குடிங்க. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட 10 ரூபா இல்லைனாலையும் யாருக்கிட்டையும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு காமிச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து முன்னை விட்டு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் நான் இதை பார்த்துட்டேன். பணக்காருக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஜாதி பார்த்து ஒரு மாதிரி பழகுறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எல்லாரும் ஆண் ஜாதி பெண் ஜாதின்றது தான் எனக்கு தெரியுமே, சரிங்களா? நம்ம எல்லாரும் ஒரு ஜாதி தான். மன்னிக்கணும் நண்பர்களே ஏதாச்சும் தப்பாக சொன்னாக்கா, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் கடவுளாக நேசிங்க. ஊர் விட்டு ஊர் போய் தேசம் விட்டு தேசம் போயெல்லாம் வந்து சாமி கும்பிட்றாங்க.
இங்கே போனால் நல்லது நடக்குமா, அங்கே போனால் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு அவங்க மனசு எந்த கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கடவுள் கண்டிப்பாக வீட்லேயே இருந்தாலே வரன் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்துட்டு நான் இதுவரையும் என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக கூட அவங்களுக்கு மனசே என்னால் இருந்து கஷ்டம் ஆகாது. நான் அந்த அளவுக்கு தான் என்னோடய அம்மா அப்பாவை பார்த்துக்குவேன். நான் நீங்கள் கூட அதே மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா வந்து சில பேர் பார்த்துக்கிறாங்க, சில பேர் பார்த்துக்கிறதில்ல. ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போதே எடுத்துன்னு போயிட்டு அனாதை ஆசிரமத்தில் விடுறாங்க அம்மா அப்பாங்களை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வீட்டில் வந்து பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? நம்ம பசங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணால் நம்ம மருமக வந்து நம்மளை பார்த்துக்குவாலாம் அப்படின்னு சொல்கிற அளவில் தான் நினச்சிட்டு எல்லா தாய் தந்தையுமே கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது ஒரு நடவடிக்கை நம்மளை பார்த்துக்கிறாங்க. நம்ம பசங்க வேலைக்கு போயிட்டு பிறகு நம்மள ஒரு நடவடிக்கையில் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் வந்து உங்களோட அப்பா அம்மாவாக நினச்சிக்கங்க. நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னோடய மருமகளுக்கு தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கும் 3 மருமக வர போகிறாங்கல்ல எங்கள் வீட்டுக்கு, அதை வச்சு சொல்கிறேன் நான், சரிங்களா? ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி எங்ககிட்ட நடந்துக்கிறீங்களோ அதுக்குன்னா டபுள் மடங்காக நாங்கள் உங்கள்கிட்ட நடந்துக்குவோம், சரிங்களா? இந்த காலத்தில் வந்து மருமகன் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? நெக்ஸ்ட் அவங்க பையனை தவிர வீட்டுக்கு போகிற புள்ள வந்துட்டு மருமகன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு மகன் அப்படின்றது. மருமகள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நெக்ஸ்ட்டு என்னோடய வீட்டுக்கு என் பொண்ணா என் மருமக வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? மருமகள் மருமகன் இது ரெண்டுமே ஒன்று தான். அவங்க வீட்டுக்கு என்னோடய பையன் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு மருமகனாக போகிறாரு, மறுபிள்ளையாக போகிறாரு. உங்கள் வீட்டு பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணாக வருது, சரிங்களா? இதுதாங்க. அதுபோல் உங்களோட அம்மா அப்பாவை எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல் மாமியார் மாமனாரையும் அம்மா அப்பாவாக நினைங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த இடத்துலையும் மாமியார் மாமனாரை விட்டு கொடுக்காதீங்க. அப்புறமா தாலி கட்டினவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ பணக்காரனோ ஏழைப்பட்டவனோ, சரிங்களா, அதை பார்க்காதீங்க. அவங்க வீட்டில் கால் வயிறு கஞ்சி நாள் உங்களுக்கு சிரிப்பு முகத்தோடு கொடுக்குறாங்களா, கஷ்டப்பட்டு கூட உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்களா, இதை மட்டும் வச்சு சந்தோஷப்படுங்க. தாய் வீட்டில் போயிட்டு கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்காதீங்க, சரிங்களா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நாங்கள் வந்துட்டு என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நாங்கள் 4 பசங்க. நான் தான் வீட்டுக்கு பெரிய பொண்ணு. என் பேர் கவிதா. எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் தீபா. என் தங்கச்சிக்கு நெக்ஸ்ட்டு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் பிரகாஷ். அப்புறமா பிரகாஷ் என்னோடய தம்பிக்கு நெக்ஸ்ட்டு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் வந்துட்டு பூர்ணிமா, வேலூரில் இருக்காவோ. நாங்கள் 3 பேர் பெங்களூர்லேயே இருக்கோம். இருந்தாலையும் எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அவ்வளோதான் என்னோடய அம்மா அப்பா. இதுவரையும் ஒரு நாள் கூட எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு என்னோடய தாய் வீட்டில் போய் நாங்கள் சொன்னதே கிடையாதுங்க. சத்தியமாக சொன்னது கிடையாது. அவங்க கேட்குற டைம் நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மாண்ணா, ஓ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம்மா, வாங்க ஒரு 10 நாளைக்கு இருந்து போங்க, ஒரு மாதம் இருந்து போங்க, ஏன் நீங்கள் 2 பேர் மட்டும் அங்கே இருக்கீங்க, வாங்கன்னு தான் கூப்பிடுமே கண்டி, எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் என்னோடய அம்மா அப்பாவுக்கு நாங்கள் சொன்னதே கிடையாது. நாங்கள் 4 பேருமே சொன்னது கிடையாது, சரிங்களா? அதில் வந்து என் தம்பி இங்கே தான் இருக்கான். என்னோடய அம்மா அப்பா இருக்கிற வரையும் எங்களை கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய தம்பி வந்துட்டு என்னோடய அப்பா சாந்தத்தில் இருந்து என்னோடய அப்பாவாக நினச்சி எனக்கு அண்ணன் தம்பி அப்புறம் என்னோடய அப்பா எல்லாமே என்னோடய தம்பி மட்டும்தான். 1000 சொந்தங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலையும் நம்ம அண்ணன் தம்பின்ற உறவு என்றைக்குமே போகாதுங்க, சரிங்களா? அதனால வந்து சொல்லிக்கிறேன், என்றைக்குமே அண்ணன் தம்பிங்க கூட பிரச்சனை பண்ணிக்காதீங்க, அக்கா தங்கச்சிங்க பிரச்சனை பண்ணிக்காதீங்க. இருக்கிற ஒரு நாளில் சந்தோஷமாக இருங்க எல்லாருமே. நம்ம இன்றைக்கி இருப்போமா நாளைக்கு இருப்போமான்றதெல்லாம் கேரண்டி கிடையாது. அதனால வந்து இருக்கிற நாட்கள் குடும்பத்தோடு எல்லாருக்கூட சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த பங்காளிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் மதித்து வாழுங்க, சரிங்களா? அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க போங்கன்ற மரியாதை எப்போவுமே கொடுங்க. அப்புறம் நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு செய்யணும். எப்போவுமே மூஞ்சி முகம் காமிக்கக்கூடாது, தூக்கி எறிஞ்சி பேசக்கூடாது. ஏன்னா நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம முன்னாடி வந்து அவங்க நிற்குவாங்க கண்டிப்பாக. அது ஒரு நம்பிக்கை. அவங்க பார்க்குறாங்க பார்க்கல அது செகண்ட்ரி. இருந்தாலையும் நம்ம சொந்தங்களை நம்ம எப்போவுமே மதித்து தான் இருக்கணும், எனக்கு தெரிஞ்சுது, சரிங்களா? நீங்கள் கூட அப்படியே இருங்க. அப்புறம் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்கா,
இருக்கிற நாள்கள் யாரையுமே தூக்கி போட்டு பேசாதீங்க, சரிங்களா? எல்லாருமே வேணும் அப்படின்ற மாதிரி பேசுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் நண்பர்களே. என்னோடய அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நல்லவங்களும் இருக்கட்டும் கெட்டவங்களும் இருக்கட்டும், நம்ம நல்லத்தனமாக தான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் நல்லா தான் இருப்போம், நேர்மையாக இருப்போம், பொய் சொல்ல மாட்டோம், அடுத்தவங்கள ஏமாற்ற மாட்டோம், அடுத்தவங்கள வாயடித்து நாங்கள் சம்பாரித்து வச்சுக்க மாட்டோம், சரிங்களா? நாங்கள் கஷ்டப்படுவோம், போயிட்டு 10 ரூபானாலே நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்குவோம். அப்புறமா நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், நல்ல துணிமணி போடுவோம், சரிங்களா? எங்களால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு 1 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் நண்பர்களே. அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்ன விட்டு பின்னாடி பேச மாட்டோம். நிறைய பேர் முன்ன விட்டு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? அந்த லெவலுக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த உசுறு நின்று போகிற வரையுமே நாங்கள் முன்ன விட்டு பின்னாடி யாரையுமே பேச மாட்டோம், சரிங்களா? இது ஒன்றாச்சு. அப்புறம் வந்து இப்போ என் கூட பிறந்த என்னோடய தம்பியே வச்சுக்கோங்க, அவன் கூட பிறந்தது நான் தான் அக்கா, சரிங்களா? அப்படி இருக்கும்போது தம்பி சொத்தை அக்கா ஏமாற்றிக்கலாமா, அக்கா சொத்தை தம்பி ஏமாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொழுதும் யோசிக்காதீங்க, சரிங்களா? அது ரொம்ப நல்லதுக்கே கிடையாது. ஏன்னா வந்து அண்ணன் சொத்தை தம்பி ஏமாத்துறதும் தம்பி சொத்தை அண்ணன் ஏமாத்துறதும் அது வந்துட்டு நம்ம செத்து சுடுகாடு போனாலையும் நமக்கு அந்த பேர் எப்போவுமே மறையாது. டேய் அவன் என்னவே வச்சுட்டு இருந்தாலையும் பாடுற அண்ணன் சொத்துக்கு தான் ஆசைப்பட்டான், அவன் இப்படி தான் சம்பாரித்து வச்சுட்டு போனான் தான் பின்னாடி பேசுகிறவங்கள கண்டி யாரும் வந்து அடா நல்லவன்டா அவன் இத்தனை நாள் வாழ்ந்தான்டா, இருந்தாலும் ஜான் இடம் கூட அண்ணன் தம்பி சொத்தை ஏமாத்துறடா, சந்தோஷமாக இருந்து போனான்டா, பாடுறா அவன் போனாலே அவன் பேர் பேசுது பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா வந்து இருக்கும்போது என்னவே கோடி கோபுரம் நம்ம சேர்த்து வச்சுட்டு போனாலும் நம்ம பிள்ளைங்க இருக்கிற வரையும் தான் நம்மளுக்கு 1 ரூபா கருப்புரம் கூட, நம்ம பிள்ளைங்க இல்லைனாக்கா அந்த 1 ரூபா கருப்புரம் கூட நமக்கு கிடையாது, சரிங்களா? நம்ம இந்த ஜென்மத்தில் மாமியார் மாமனாருன்றது ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுற வருஷத்தில் ஒரு நாள் ஆச்சு. அதே நம்ம பிள்ளைங்கெல்லாம் நம்மளுக்கு வச்சு பண்ணுவாங்களோன்னு தெரியாது. இவ்வளோ சொத்து சுதந்திரம் நம்ம அம்மா அப்பாவும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்களே, இவங்க தான் நமக்கு கடவுள்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களும் கும்பிட மாட்டாங்க, நம்ம பேர பிள்ளைங்களும் கும்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இருக்கிற 4 நாளில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுங்க, சரிங்களா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. என்றைக்குமே சொத்து பத்துலேயும் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது, சாப்பிட்ற விசிலையும் ஏமாற்றக்கூடாது, துணிமணிலையும் ஏமாற்றக்கூடாது, பணம் காசுலையும் ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றன்றது நீங்கள் தான் ஏமாந்து போயிடுவீங்களே கடைசி காலத்தில். என்றைக்குமே ஏமாற்றினவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஏமாற்றிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் கெட்டு போயிடுவீங்க, சரிங்களா? அதனாலேருந்து உண்மையாக சொல்கிறேன், யாருக்கிட்டையும் அந்த புத்தி வச்சுக்க பழகாதீங்க. நல்லதானே நீங்கள் எல்லாரையுமே, சரிங்களா? அப்புறமா நான் வந்து ஒரு சாமி பிள்ளை, எப்போவுமே நான் சாமியை மட்டும் ரொம்ப நேசிக்குவேன். ஐயா சர்க்குரையா 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 எல்லாருக்கும் நல்ல புத்தி குடியா, இருக்கிற ஒரே ஒரு ஜென்மத்தில் யாருக்கும் எந்த மோசம் பண்ணாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனால் எங்களை ஏமாற்றி பொழைக்கணும்னு நினச்சாங்கன்னா அது கடவுள் பார்த்துக்குவார், சரிங்களா? ஏன்னா நான் எல்லாமே வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் ஒப்படைப்பேன். மனுஷாள்கிட்ட யாருக்கும் சொல்லிக்க மாட்டேன். என் வீட்டில் கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி, அதனால் யாருமே நம்ம சொல்லுவோம், யாரும் நமக்கு 10 ரூபா கொடுத்து ஆதரிக்க மாட்டாங்க, ஒரு டைம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பலன் உண்டு கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. இது மட்டும் நான் சொன்னதெல்லாம் நம்மளாம் மெயின் செட்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா நண்பர்களே? ஏன்னா நம்ம பிறந்துட்டோம், இன்னொரு வாட்டி பிறக்க போகிறதில்ல, நம்ம எதையும் கொண்டு வரல, அதனால வந்து நம்ம எதையும் கொண்டு போகிறதும் கிடையாது, சரிங்களா? உஷாராக இருக்கிற வரையும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, இருக்கிற சொந்த பந்தம் கூட நல்லா இருங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி பொழைக்காதீங்க. ஓகே, பை.